ஹாய் எல்லாம் நீங்களும் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் பழக்கலாம் சூப்பராக செம்மையா சாவடியா இருக்கும். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். ஹாய் வணக்கம் நண்பர்களே, பேக் வித் another எபிசோட் இன் another வீக். ஆமாம், என்னது தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வாரம் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. யார் இவங்க வாரம் செலிபிரிட்டியை கூப்பிட்டு வராங்களா அப்படி இப்படின்ற மாதிரி. இவங்களும் ஒரு செலிபிரிட்டி தான். என்ன இவங்க கேமரா முன்னுக்கு இருக்கிற செலிபிரிட்டியில் இவங்க வேறு மாதிரியான செலிபிரிட்டி. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோவில் வந்து புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் தம்பா இருக்கும். என்னன்னா இந்த பேனர் தான். அதாவது இந்த பேனர் நம்மளோட ப்ராப்பில். பட் இந்த வார எபிசோட் நம்மளோட இதுக்கு முன்ன எபிசோட்லாம் நல்லா ரீச் இருக்குது. அந்த மாதிரி பெரிய மக்கள் கிட்ட போய் சேர்ந்தனால ஹெச்ஆர்டி காப், ஆமா, அவங்க வந்து இந்த மாசம் வந்து ஒரு ஈவெண்ட் செய்யறாங்க. அண்ட் அதை பத்தி நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. அண்ட் இதை ஆக்சுவலி எங்ககிட்ட சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுன்னா, ஓகே, ரீசன்ட்லி இப்போ நம்ம எல்லாம் ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். என்னன்னா SPM நடந்து there were around 10,000 people, 10,000 students who actually registered for SPM. They went through everything, I mean like proper education, schooling எல்லாமே. பட் அவங்க பரீட்சைக்கு போகல. அண்ட் there could be many reasons ஏன் இந்த 10,000 பேர் ஸ்டூடெண்ட் போகலன்னு. பட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க சொன்னது வந்து சொல்றது என்னன்னா, நிறைய பேர் திங்ஸ் தட் ஐ வாண்ட் ஹேவ் அ ஈஸி லைஃப், ஐ வாண்ட் பிகம் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர் இந்த மாதிரி இருந்து, இல்லைனா பிஸ்னஸ் இல்லைன்னு கூட நிறைய பேர் நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த SPM பேப்பர் எஜுகேஷன்லாம் வேணாம் அப்படி இப்படிலாம் போயிட்டு இருக்காங்க. விச் இஸ் டோட்டலி ராங். என்ன ஆகணும்னு நினைச்சாலும் எடுகேஷன் தான் முக்கியம். அப்படியே எடுகேஷன் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எடுகேஷன் இல்லாமல் எல்லாம் வந்துருக்காங்களான்னு கூட. அந்த வராதவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்கில் செட் இருக்கும். யூ நீட் எடுகேஷன் ஆர் வர்ஸ்ட் டு வர்ஸ்ட் யூ நீட் ஹேவ் அ ஸ்கில் செட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் ஒரு மாதிரி கவர் பண்ணுற மாதிரி டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்மளுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா, HRD காப்லேருந்து சீனியர் அசோசியேட் வரினா கமிலா. Hi Varina, welcome to Malaysia Kumar podcast. First of all, thank you welcome. First of all, okay, இவங்க நிறைய இன்னைக்கு பேச போறாங்க. பட் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போவோம். என்ன ஆக்சுவலி இந்த பேனருக்கும் அதில் போட்டிருக்கோம்ல, நம்ம இந்த மாதம் என்னமோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு, அதுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம். அண்ட் ஆடியன்ஸ் ஆகிற நீங்கள் உங்கள் வீட்டில் SPM படித்து முடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை எல்லாருக்கும் இந்த எபிசோட் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நான் இவ்வளோ சொன்னேன், பெரிய லெங்க்தியான இன்ட்ரோ. ஆமாம், என்னன்னா நீங்கள் முதல்ல சொல்லிடுங்க, என்னன்னா வாட் இஸ் HRD காப்? இந்த வேர்ட் வந்து நான் நினைக்கிறேன் சில பேர் கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. So what is HRD Corp? What do you guys do? Okay, so HRD Corp வந்து Human Resources Development Corporation. அதான் மூணு பேர். Okay. இதுக்கு முந்தி வந்து HRDF. HRDF னா F னா stands for fun. Oh, fun. Yes, exactly. So இவங்க என்னன்னா, we are under the Ministry of Human Resources, one of the agency. எப்படி EPFO, PKSO அந்த மாதிரி HRD Corp ஒரு ஏஜென்சி. Alright. So நாங்க என்ன பண்றோம்னா, employers Majikan வந்து as long you have minimum 10 Malaysian employees, right? business owners la business owners, அது large இருந்தாலும் SME இருந்தாலும், okay, அவங்க வந்து 10 Malaysian pekerja இருந்தாலும் they have to contribute 1% of their pay wage as a levy. So எப்படி நீங்க HRD Corp? Yes, correct, to HRD Corp. So for example, this EPF வந்து we have to pay 11% அந்த மாதிரில. So இதுல வந்து 1% for each staff, each Malaysian employee, each staff. So அந்த காசு வந்து அவங்க வந்து sorry to interrupt, இது வந்து அந்த எம்ப்ளாயி சேலரில இருந்து போகுமா இல்ல அந்த கம்பெனி will pay out? இது ஒரு நல்ல கேள்வி. many people understand என்னன்னா எம்ப்ளாயி தான், இல்ல எம்ப்ளாயி தான் கட்டுவாங்க. எப்படி கம்பெனி தான் கட்டும். Yes, எப்படி EPF கட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் எம்ப்ளாயர்ஸ் வந்து கட்டுவாங்க. ஓகே, பாஸஸ்லாம். ஆமா, சோ நம்ம அக்கவுண்ட்ல இருந்து 1% போகாது. ஆனால் ஓகே, சோ எவ்ரி மந்த் அவங்க கட்டணும். by 15 of every month அவங்க கட்டணும். இப்போ என்னன்னா அக்யூமுலேட் பண்ணுவாங்க, இப்போ கும்பல் ஆகும். ஸோ அது ஒரு செட்டன், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா, ஒரு 10,000 இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கர் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ நான் ஒரு காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனா என் ஒர்க்கர் வந்து நார்மல் சாதாரண தேத்தாரி தான் போட தெரியும், அந்த காஃபி மிஷின் எப்படி பாய்க்கிறதுன்னு தெரியாது. ஓகேயா, அந்த நான் ட்ரைனிங் அனுப்பணுமே. ஆமா. சோ நீங்க கட்டுறதுக்கு மாசம் அந்த லெவி இருக்குல்ல, அங்கிருந்து நீங்க வந்து
அந்த பூல் ஆஃப் மணி நீங்க பறிச்சுட்டு ட்ரைனிங் அனுப்பலாம். ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணலாம். grant application. So for example, train your staff la. Yes, exactly. So நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க ஒரு established institutionல. Under you guys la? Yes, it's under us, under HRD Corp. So HRD Corp வந்து is a center of governance for human capital development, upskilling and reskilling for Malaysians. So they are being the middle center. Employer ko, employee, ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஓகே சரி ஒரு பிஸ்னஸ் ஓனர் காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அப்புறம் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் என்னோட ஸ்டாஃப் எப்படி காஃபி மிஷின் பாய்க்கிறதுக்கு. ஸோ சிம்பிள் என்னன்னா அவங்க வந்து ட்ரைனிங் ப்ரொவைடர் கிட்ட போவாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரொவைடர் அவங்க காஸ்ட் வந்து HRD காப் ரிஜிஸ்டர்ட் காஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த லெவி பாய்க்க முடியும். ஸோ அவங்க கிராண்ட் அப்ளை பண்ணி ஓகே நாங்கள் அப்ரூவல் கொடுத்து இந்த ஸ்டாஃப் வந்து ட்ரைனிங் போய் ஓகேவா போயிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளைம் கொடுத்துருவோம். அலவன்ஸ்லாம் கொடுப்போம். ஓ அலவன்ஸ் இருக்கும் அந்த ஸ்டாஃப்க்கு. கரெக்ட். அதுவும் it all comes from the HRD Corp levy. Yes, and the levy money. அவங்க each கம்பெனிக்கு வந்து அவங்க தனியா ஒரு ஐடி இருக்கும், each கம்பெனிக்கு தனியா அக்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏன் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி என் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு பாய்க்கலாம், ஆனா நான் மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி மத்த கம்பெனி பார்க்க முடியாது. ஓகே ஓகே லைக் PNC. ஓகே ஓகே. ஸோ ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா நான் இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அண்ட் நான் வந்து மலேசியன் ஸ்டாஃப் வச்சிருந்தேன்னா 10 பேருக்கு மேலே ஒரு பர்சன் சேலரியிலேருந்து ஒரு பர்சன் வந்து நான் கம்பெனி காசுலேருந்து HRD காப்க்கு வந்து நான் மாசம் லெவி கட்டுவேன். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த 10 பேர் ஐ மீன் வாட் எவர் த நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் மலேசியன் ஸ்டாஃப்ல நான் அவங்களை ஏதாவது ட்ரைனிங் அனுப்பணும் இல்லை ஏதாவது அவங்க ஸ்கில் செட் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது நான் செய்யணும்னா இஃப் ஓகே நான் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஏக்கு அனுப்புறேன் அண்ட் தட் ட்ரைனிங் சென்டர் இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் HRD காப், I can claim that money and everything from that pool money that I paid in. Correct, the levy. Okay, okay. இது வந்து நான் I mean as a owner ஆசைப்பட்டாதா முடியுமா or as a staff do that person also? Okay, so என்னன்னா as long you are Malaysian, first நீங்க மலேசியன் தான் அனுப்ப முடியும் இந்த மாதிரி ஓகேவா. ஏன்னா நீங்க மலேசியனோட ஸ்டாஃப்க்கு தான் நீங்க கட்டுறீங்க. ஒருவேளை 10 மலேசியன் and 1 பங்களாதேஷினா 10 மலேசியன் மட்டும் தான் நீங்க கட்டுவீங்க. Okay, okay. ஓகேவா. So நான் ஒரு எம்ப்ளாயி, இது ரெண்டு சினாரியோ இருக்கு. நான் ஒரு எம்ப்ளாயி, நான் போறேன் என் ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட இல்ல பிசினஸ் ஓனர் கிட்ட. சில பேர் SME கம்பெனினா ஓனர் தான் ஹெச்ஆர், ஓனர் தான் எல்லாமே ஓகேவா. அதான் எல்லாமே. ஸோ நீங்க வாங்க இல்ல எனக்கு வந்து இந்த எக்ஸல் ட்ரைனிங் நான் பாய்க்கணும், எப்படி போறதுன்னு கேட்பாங்க. இது சிம்பிளா நான் சொல்றேன் ஒரு சினாரியோ ஓகேவா. அப்புறம் கேட்பாங்க நான் இது போகணும். அப்புறம் ஓனர் கேட்பான் நீ ஏன் இது இல்லை நான் கவுண்டிங் ஃபைனான்ஸ் சொன்னாங்க ஈஸி ஃபார் மீ சொன்னாங்க இருக்கும் எனக்கு செய்யறதுக்கு. ஸோ எனக்கு ட்ரைனிங் அனுப்புங்க, எனக்கு பேசிக் தான் தெரியும், எனக்கு லெவல் 2 லெவல் 3 வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு லைக் இட்ஸ் வேர்பல் அப்ரூவலா இருக்கலாம் இல்லை இன்னும் ரிட்டர்ன் அப்ரூவலா இருக்கலாம். அது இன்டர்னல் ஆர்கனைசேஷன், நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் ஓகேவா. ஓகே அது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோனா இது பெரிய கம்பெனில நடக்கலாம். ஓகே பெரிய கம்பெனில வந்து they have learning and development management ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். HR ஒரு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கும், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் பிக் கார்ப்பரேஷன்ல தான். சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க நம்ம கம்பெனியோட KPI எங்க போகுது, நம்மளோட growth எங்க போகுது. சோ ஓகே நம்மளோட ப்ராஃபிட் வந்து அடுத்த வருஷம் இன்னும் 20% இன்க்ரீஸ் ஆகணும். 20% இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நான் என் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து நான் இந்த ட்ரைனிங்லாம் நான் அனுப்பணும், அப்பதான் இன்வெஸ்டர் காசு கொடுப்பாரு அந்த மாதிரி ஓகேயா. ஸோ நான் பிளான் பண்றேன் ஓகே இந்த மாசம் வந்து இந்த இன்ஜினியர் இந்த மாதிரி ட்ரைனிங் போடணும் அந்த மாதிரி ட்ரைனிங். ஸோ அவங்க பிளான் பண்ணி கொடுத்துட்டு அவங்களே அனுப்புவாங்க அந்த மாதிரி. பட் அதுக்கு முன்னுக்கு இஸ் த எனி வே நான் முதல்ல செக் பண்ணலாமா என் கம்பெனியில் முதல்ல இதை வெட்டுறாங்களா இல்லையானே as a staff லைக். ஏன்னா இப்போ சில கம்பெனி மேபி there could be ஓகே மினிமம் 10 ஸ்டாஃபாக இருக்கணும். ஓகே ஒரு 15 ஸ்டாஃப் தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் ஆஃப். பட் எனக்கு தெரியல ஆக்சுவலி என் கம்பெனிலேயே முதல்ல இது வெட்டுறாங்களா இல்லையான்னு. பை ரைட் தே ஷுட் இஃப் லெட்ஸ் சே தே டோன்ட். ஓகே பை ரைட் தே ஷுட் இஃப் லெட்ஸ் சே தே டோன்ட்னா ஓகே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா கம்பெனியும் இல்லை, சில கம்பெனிஸ் தேவை லைக் அசோசியேஷன்ஸ்லாம் தேவை இல்லை. ஓகே இஃப் யூ கவர்மெண்ட் கம்பெனி கூட இல்லை. ஓகே நோ. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க HR கிட்ட தான் போய் கேட்கணும். அவங்க கம்பெனி HR தான் போய் கேட்கணும் ஓகேவா. சோ நீங்க ஒரு இண்டிவிஜுவலா நீங்க போய் பேசுனீங்கன்னா அது ஃபார்ஜரி. நீங்க போய் கஸ்டமர் சர்வீஸ் HRD கஸ்டமர் சர்வீஸ் ஐம் காலிங் ஃப்ரம் திஸ் கம்பெனி ஐம் தி HR I want to know how much my levy balance கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க அந்த info because we are trained that way. We are not supposed to give any leaking of data. To even like stuff. I mean depending because they might have some PNC questions as well.
ஓகே 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 ஸோ நான் ஏன்னா ஓகே ஓகே ஏன்னா சில பேர் கூட இன்னும் இதெல்லாம் பர்சனல் ஒரு கம்பெனில எவ்வளவு லெவி இருக்கோ ஓகே 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 ஸோ திஸ் இஸ் ஆல் பட் can't they just call and check the status as well just I may not able to answer you that immediately right now. Okay. But if they really want to know, I think there's no issue. They can come straight to the HRD customer service and tell them and ask to the counter. I would prefer they come to the counter and visit our office lah. Nice. இல்லனா chatbot கூட இருக்கு. HRD websiteல chatbot இருக்கு. Whichever you prefer. Okay. ஆனா the best point of reference னா எப்பவுமே அவங்க HR தான். HR தான். Yes. And if let's say no நம்ம அதெல்லாம் பண்ணலனா that's the end of the journey. At the end of the day நான் என்ன சொல்ல முடியும்னா as an employee நீங்க okay எனக்கு இந்த ட்ரெய்னிங் வேணும் ஏனோட ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு ரைட்டா ஏனோட growthக்கு நீங்க என்ன பண்ணிருங்கன்னா நீங்களே சொந்தமா காசு கட்டிரலாம் அது ஒண்ணு. ஓகே ரெண்டாவது we have something called e-latte platform. E-latte na it's like LinkedIn but it's under HRD Corp. And it's free. They have free courses. They have also paid courses. Also it's up to you. அது உங்க இஷ்டம் நீங்க சொந்த காசு கூட கட்டி பாய்க்கலாம் இல்ல நீங்க ஃப்ரீ கோர்சஸ் கூட பாய்க்கலாம். Yes. Okay. அந்த வெப்சைட் பேரு like elatte.com. So நீங்க HRD Corp வெப்சைட்ல போனீங்க www.hrdcorp.gov. Alright. நீங்க அந்த சர்ச் பட்டன்ல elatte தட்டினா வந்துரும். HRD Corp வெப்சைட் போய் .my.gov ஓகே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்துரும். இப்பலாம் அவ்வளவு சீனாங்க ஈஸி ஆயிடுச்சு. Yes, HRD Corp தட்டினீங்களா வந்துரும். Yes. ஓகே நைஸ். சோ இவ்வளவு நம்ம பேசலாம் HRD Corp ஜெனரலா நீங்க என்ன பண்றீங்க how like go through HR and everything. பட் இன்னைக்கு நம்ம एक्चुअली பேச வந்தது இத பத்தி. இன்னைக்கு நம்ம பின்னால இருக்கிற பேனர் அவங்க போட்டுருக்க டி-ஷர்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கூட एक्चुअली ஒரு gift இருக்கு. அதை நான் அப்புறம் காட்டுறேன். சோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தீங்களே இதுக்கும் what's so special about this நேஷனல் ட்ரெய்னிங் வீக்? இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே ஒருவேளை என் கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா எப்படி எனக்கு என்னது ட்ரைனிங் இந்த ஆனா எனக்கு ஆசையா இருக்கு ட்ரைனிங் போகணும்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் HRD Corp லாஸ்ட் இயர் 2023 we have done national training week. அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேயா? ஸோ that was last year around May. alright. என்ன பண்ணாங்கன்னா the entire nationக்கு entire மலேசியாக்கு ஃப்ரீ ட்ரைனிங். வாவ். ஃப்ரீ ட்ரைனிங். எஸ். வெப்சைட்ல போலாம். ஓகே www.ntw போனீங்கன்னா வந்துரும். ஓகே நேஷனல் ட்ரைனிங் வீக். ஸோ அது பார்த்து தான் திம்பலன் லிட்டரலி ஃப்ரீ. எஸ் ஃப்ரீ அண்ட் இட்ஸ் ஆன்லைன். ஓகேயா? ஆன்லைன் இருக்கு, ஹைபிரிட் இருக்கு, பிசிக்கல் கூட இருக்கு அண்ட் சேட்டலைட் ஈவென்ட்ல இருக்கு. சேட்டலைட் ஐ மீன் லைக் பிக் ஈவென்ட்ஸ்லாம் பிக் crowded 100 time 100 people 150 people train பண்றோம். எஸ். ஸோ இதெல்லாம் across the nation and basically Sabah, Sarawak, you name it, Penang, Johor, எல்லாம் East Coast, many. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் இயர் HRD Corp நான் பினிங்ல இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்கும்போது ஸோ பினிங்ல அந்த கம்பெனி have done what they call this one CPR training and using AED. AED-னா like the defibrillator பப்ளிக்ல வச்சிருக்காங்க. சோ அது எப்படி பாய்க்கிறதுக்கு they train people publicly. And there were a lot of I think 50-60 people then come again second batches third batches. So it's a whole day. Yes. In Malaysia? Yes. கண்டிப்பா மலேசியா தான். எங்க HRD எங்க So okay. So என்னன்னா போன வருஷம் ஒரு ஈவென்ட் very very successful. திம்பாலம் பிரதம மந்திரி தான் போன வருஷம் க்ளோசிங் செரமோனி அந்த லாஸ்ட் நாங்க செஞ்சோம். ஓகே இட் வாஸ் a very very good achievement. அவர் ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு இது இங்கே நிறுத்தக்கூடாதுன்ட்டு every year it has to be go big or go home அந்த மாதிரி. So this year national training week is back again. Okay, from 24th of June until 30th of June. One week. So 1 week இந்த 1 week actually என்ன சொல்லணும்னா இதுதான் ஹைலைட் 1 week. ஆனா ஃபர்ஸ்ட் மே இருந்து நீங்க www.ntw போனீங்கன்னா இல்ல நேஷனல் ட்ரைனிங் வீக் NTW இல்ல நேஷனல் ட்ரைனிங் வீக் நீங்க வந்துரும் செக் பண்ணீங்களா from 1st May actually they already started to have courses already. They already have started to have courses. So நீங்க keyword கூட search பண்ணலாம். By keyword சரி let's just say Excel or you want to check podcast கூட இருக்கலாம், dancing class, art class, anything.
ஸோ இதுல வந்து எல்லா கேட்டகரியிலும் இருக்கு. நாட் ஓன்லி சாஃப்ட் ஸ்கில், நாட் ஓன்லி டெக்னிக்கல் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, a lot of things. Yeah. So எல்லா industry, financial banking, let's just say marketing, sales tools, everything. I mean இப்ப physical trainingல அங்கேயே டீடைல்ஸ் இருக்கணும். Where you gonna come and is it gonna be அது கேரள ஸ்லாங்கூருக்கு மட்டுமா இல்ல no, across the nation. Across the nation. So if you, as long as you got internet, online. Yeah. வர முடிஞ்சவங்க பிசிக்கலுக்கு வரலாம், வர முடியாதவங்க they are online courses Yes, available in literally free. I mean literally free, 100% free and they are like multiple choices la. Yes. நானும் actually போய் பார்த்தேங்க அந்த வெப்சைட்ல. அவங்க என்னென்னமோ கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க. காஃபி கோர்சஸ், நிறைய பரதநாட்டியம் கூட பரதநாட்டியம் கூட இருந்துச்சு, மேக்கப் கிளாसेस கூட இருந்துச்சு. மேக்கப் கிளாसेस பார்த்தேன் நான், டான்சிங் கிளாஸ்லாம் பார்த்தேன். சோ லைக் நீங்க என்ன டெக்னிக்கல்லாம் போனோம்னா அது இன்னும் நிறைய இருக்கு. they have like a programming அந்த மாதிரி ஸ்கில், அந்த மாதிரி ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. and all these are free for that 1 week. Free for actually starting from 1st May. ஆனா அந்த 1 week வந்து அதுதான் நேஷனல் ட்ரெய்னிங், அதுதான் வந்து ஹைலைட். Okay, the biggest events will be all there. A lot of 100 packs பப்ளிக்கா போறது, பப்ளிக்கா ட்ரெய்னிங் பண்றது. சோ இந்த மாதிரி ஈவென்ட்லாம் நாங்க வந்து யாரு கூட வந்து வர்க் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எங்களோட ட்ரெய்னிங் ப்ரொவைடர்ஸ் நம்ம சொன்ன மாதிரில, ஓகே. ரெண்டாவது வந்து எங்களோட எம்ப்ளாயர் யாரு லெவி கட்டுறாங்களோ அவங்க கூட நாங்க கொலாபரேட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு CSR மாதிரி. So they open the gates, they open the doors அந்த மாதிரி. சோ நீங்க பாத்தீங்களா, நாங்க வந்து பொருடுவா கூட வேலை செய்றோம். They do tour to the factory. நான் வந்து இண்டா வாட்டர் கூட வேலை செய்றேன். We are giving tour to the plant. Yeah. Okay. அப்புறம் போஸ்ட் மலேசியா. So many big companies and also SMEs கூட நாங்க எங்க கூட கோஆபரேட் பண்றாங்க. இந்த மாதிரி ஈவென்ட் கோலாபரேட் பண்றதுக்கு. சோ ஹோட்டல்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. சரி, இந்த ரூம் வந்து நீங்க பாய்க்கலாம் ட்ரைனிங். சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து நான் இந்த ரூமை ஃப்ரீயா கொடுக்குறேன், ட்ரைனிங் ரூம். சோ ட்ரைனிங் ப்ரொவைடர், சரி நான் வந்து இந்த ரூமை வந்து ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறேன். சோ அந்த மாதிரி கூட நாங்க வந்து கோலாபரேட் பண்றோம். சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் நார்மல் கிராண்ட் அப்ளை பண்ணும்போது ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் HRDக்கு ட்ரைனிங் ப்ரொவைடரா இருக்கும். ஓகேவா, ரைட். ஆனா இந்த நேஷனல் ட்ரைனிங் வீக் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பி a registered training provider. as long உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்கோ, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீதா, ஓகேயா, இந்த கீதா, ரைட். ஸோ யூ வாண்ட் டு டீச் level 1 or level 2, நீங்க வந்து ஆன்லைனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ப்ரூஃப்னு சொன்னா, ஓகே ப்ரூஃப் அப்புறம் லான்ச் ஆயிரும். Okay, launch ஆயிரும். So any students going clicking enrollment, அவ்வளவுதான், enroll பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். Yes, correct. The day that you have the class நீங்க enroll பண்ணலாம். ஓகே. சோ இந்த பக்கட்டும் யூஸ் ஆகலாம், நீங்க டியூட்டராவும் யூஸ் ஆகலாம். and இவ்வளவு சொல்ற இதெல்லாம் ஃப்ரீ. இதுக்கு ரிக்வயர்மென்ட் வந்து you just have to be Malaysian. You have to be Malaysian. That's all. It's for Malaysian, by Malaysian to Malaysian. அப்படியே அது வச்சுக்க நான் இதுமா பாரு அப்படியே நரம்பலாம் ஏறுது பெட்ரோல். So okay, and then முதல்ல நம்ம சொன்னல, so that like whatever training courses you go through and then அந்த 1% அந்த லெவல் இது எடுப்போம் அப்படின்னு. பட் இது வந்து completely free. Yes. So this won't like you don't have to go and ask your HR whether your company is registered and நீங்க as an employee actually இல்ல, அதுதான் இதோட பாயிண்ட். இது வந்து எம்ப்ளாயி கூட இருக்கு தேவை. Individual and there's no age limit. There's no age limit. ஏன்னா சீனியர் சிட்டிசன் கூட last year almost like 2% out of the enrollment, 2% is senior citizen as well. When we say senior citizen means 60 above lah. Alright, and students, ஆனா முக்கவாசி என்ன தெரியுமா, முக்கவாசி is the mid career between 25 to 45 நிறைய பேர், because we are the working force of Malaysia. We just want to upscale ourselves. It's important. Okay. It's important. So நீங்க பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. Other agencies under the human resources, Ministry of Human Resources working very hard on this. ஏன்னா going back to the 10,000 students SPM எடுக்கல, பட் அதுக்கு வந்து இன்னும் 10,000 students ரிசல்ட்ஸ் அவ்வளவா இல்லன்னு சொல்றாங்க. ஓகேவா, so there's a lot of initiative government have to come. ஆமா, ஆக்சுவலி அதுக்கு தான் நானும் வரேன். ஸோ முதல்ல நம்ம சொன்னதெல்லாம் எம்ப்ளாயி ஐ மீன் HR கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்களா. பட் இந்த ஹோல் நேஷனல் ட்ரைனிங் வீக் வந்து நீங்கள் SPM லீவராக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி இல்லை நான் வந்து ஐ மீன் பரீட்சைக்கே போகல நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது தயவு செஞ்சு அடியோட ஐ மீன் அழிச்சிருங்க அந்த எண்ணத்தை.
பட் இல்லை எஸ்பிஎம் எடுத்துட்டேன், நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரல அப்படி இப்படின்னு ஐ மீன் நம்ம பார்க்குற நீங்களா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட தம்பியோ சொந்தக்கார தம்பியோ இல்லை தெரிஞ்ச தம்பியோ தங்கச்சி யாரா இருந்தாலும் ஆமா யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லலாம். அப்படியே இப்போ உனக்கு ரிசல்ட் இப்படி வந்துருச்சா, அவன்கிட்ட போய் கேளுங்க, இல்லை எனக்கு படிக்க ஆர்வமே இல்லை, எனக்கு ஃபோட்டோ பிடிக்க தான் ஆர்வம் இருக்கு, எனக்கு கேக் செய்ய போறேன், நான் காஃபி கேட்க போறேன், இல்லை கிட்டார் வாசிக்க போறேன், இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறேன், என்ன மாதிரி சொன்னாலும் கஷ்டப்பட்டு அந்த காஸ்ட்லாம் இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு போல ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஹெச்ஆர்டி காப். அங்கே போய் பண்ணலாம். இது பெய்ட் ப்ரொமோஷனுக்காக நான் எதுவும் சொல்லலைங்க, இது வந்து ஒரு இட்ஸ் அன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ ஆமா நான் கூட என்ன சொல்ல வந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாம் இதை மேக் யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமா நம்ம சொசைட்டில நம்ம எப்பயுமே சொல்றது தானே, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லை எங்களுக்கு வந்து இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, நான் இது செய்யணும் நான் நினைச்சேன், அது இதெல்லாம் நம்ம எப்பயும் போல நண்டுக்கு அது மாதிரி பல காரணங்கள் சொல்றதுக்கு பதிலாக இங்கே ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்கும் போது அதை கிராப் பண்றது எனக்கு தெரிஞ்சு the best thing we can do. And there's no any quota like no there's no quota, but இங்க இருக்கிறது காசு எல்லாம் வந்து it is needed for our country. That means நாங்க வந்து சும்மா பாட்டுக்கு எல்லா காசும் அப்ரூவ் பண்ண மாட்டோம். நாங்க என்னன்னா நம்ம கண்ட்ரி நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுது, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரி எது நோக்கி போகுது அப்படி நம்ம யோசிப்போம்ல. சோ அந்த மாதிரினா வந்து இந்த ஸ்கில் ஏரியா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி காஸ்ட் தேவைப்படுது. இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நம்மளுக்கு என்னன்னா AI ஜெனரேஷன், moving into technologies advancement, artificial intelligence, முக்காவாசி எல்லாம் இங்க தான் ஃபோக்கஸ் பண்ண. ஸோ சேட் ஜிபிடி வந்து நிறைய பேர் சேட் ஜிபி பாய்க்க தெரியும், ஆனா எப்படி அது பாய்க்கிறது லைக் ஹவு டு சே மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் at the free access. ஓகே, மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஃப்ரீ access. அது இப்படி கூட பாய்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐ ஓப்பனிங் கூட இருக்கலாம். ஸோ அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் என்ன காஸ்ட் வேணும், என்ன டிசைனிங். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய டிசைனிங்ஸ்லாம் இருக்கு. அண்ட் தென் Power BI, a lot of things. ஏன்னா நம்மளுக்கு வந்து டிகிரி இருக்குது பத்தது தான். ஓகே, ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு டிகிரி தான். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது எங்களுக்கும் ஒரு டிகிரி இருக்குது, நம்மளுக்கும் ஒரு டிகிரி இருக்குது, ஆனால் நம்மளுக்கிட்ட ஒரு ஸ்கில் வேணும். ஆமாம். ஸோ ஒரு இன்டர்வியூ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க வந்து நீங்கள் எப்போ எடுத்தீங்க இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில், இல்ல ஐ டூ திஸ் ஆன் மை ஓன், ஐ டிட் இட். அது ஒரு ஆக்சுவலி வெரி வெரி குட் கல்ச்சர் வித்தின் an இண்டிவிஜுவல். ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி மேமா எப்படி சொல்றது, இந்த ஹேபிட் இருக்கணும். ட்ரைனிங் ஷுட் பி an habit. அதுதான் ஆக்சுவலி நாங்க வந்து என்ன பண்றோம்னா we are trying to change Malaysian mindset that training has to be a habit. ஓகே, எஸ் ஆக்சுவலி உண்மைதான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம நானும் அப்படிதான் அந்த காலத்துல விஷயம், அதாவது டிகிரி படிச்சு முடிச்சிட்டேன்னா படிப்பே முடிஞ்சிருச்சு, ஆமா புக்கை மூடிட்டு இதுக்கப்புறம் நம்ம மொழியில எல்லாமே தெரியும். பட் அப்படி இல்லை, டிகிரியில படிச்சது ஒரு சர்டன் லெவல் ஆஃப் எஜுகேஷன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போனா அங்க நிறைய கத்துக்குவோம். அண்ட் தென் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வேலை ஜம்ப் பண்றதுக்கு we need to upgrade we have to keep on upgrading ourselves. like எப்பயுமே ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல அப்டேட் வர மாதிரி ஒரு ஆப்கே சாஃப்ட்வேர், ஆமா ஃபோன் சாஃப்ட்வேருக்கு அது அப்டேட் வரும்போது நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பட் அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே, ஈஸியஸ்ட் வே அண்ட் சீப்பஸ்ட் என்ன கேட்டா மெத்தட் வந்து no cost at all, FOC. ஆமா, அந்த மாதிரி கவர்மெண்டே செய்யும்போது அதை நம்ம ஏன் விட்டு வைக்கணும். ட்ரூ. அண்ட் இப்போ நம்ம எல்லாருமே இது இவ்வளவு சொல்லும் போது கூட அப்போ கூட சில பேர் நினைப்பாங்க இல்ல இஃப் இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ அது வந்து பொய் அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளவு ஈஸி ஐ மீன் இவ்வளவு ஃப்ரீ இது வந்து மலேசியனா இருந்த போதும் அப்படி இப்படின்ற சொல்றேன். இந்த கோர்ஸ் முடியும் போது இஃப் தே சைன் அப் டு தி கோர்ஸ் டு தே ஹேவ் எனி லைக் அட்டாச்மெண்ட் ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது இருக்குமா? ஓகே, ஸோ என்னன்னா whoever joined during the NTW னா first as a participant உங்களுக்கு certificate கிடைக்கும், certificate of participation and so on and so forth. So it is a valid certificate. அது ஒரு வேல்யூ இருக்கு, நீங்க அது பாய்ச்சிக்கலாம். ஓகே, just like how you go Google, நம்ம கூகுள் பாய்க்க மாட்டோம் அந்த கூகுள் ஃப்ரீ கோர்சஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேயா. ரெண்டாவது ட்ரைனிங் ப்ரொவைடருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ரிஜிஸ்டர் பண்றேன், ட்ரைனிங் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இட்ஸ் ஓப்பனிங் த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு சைடுக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப், ஒரு ட்ரைனிங் ப்ரொவைடர் நான் ஒரு ட்ரைனிங் அகாடமியை நான் ஒன்றும் வைடண்டாக இருக்க போகிறேன், பிஸ்னஸ் பர்பஸஸ், மார்க்கெட்டிங் பர்பஸஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் சம் பீப்புள் இதுதான் என் பேஷன். சரி, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாட்காஸ்ட் செய்றீங்க, நீங்க எப்படி பாட்காஸ்ட் செய்றீங்க எப்படின்னு நீங்க ஒரு பேஷன்னா நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி நீங்க வந்து யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அண்ட் சே ஐம் கோனா டீச் ஹவ் டு டு ரைட் கான்டென்ட். இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வருது வந்து அஃப்கோர்ஸ் எஸ், இன்ஃப்ளூயன்ஸர் நீங்களும் ஆயிரம் நானும் ஆகலாம் யாரும் பண்ணலாம். ஆனா அந்த ரைட்டான கான்டென்ட், வெரி ஃப்ரூட்ஃபுல் கான்டென்ட் அது எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் வந்து கிரியேட்டிவா கிரியேட் பண்றது.
ஆமா actually உண்மை. இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னால, அதாவது எஸ்பிஎம் முடிச்சுட்டு வாட் தி திங்க் இஸ் லைக் okay I just want to be an influencer, content creator and I think that I'm going to achieve everything in life நினைக்கிறாங்க. முதல் விஷயம், வெளியே இருக்கிற நிறைய content creators, influencers, they actually educated, they go through proper education. அந்த காலத்துல எல்லாமே அப்படிதான் வந்தாங்க. ஒன் குட் திங். என்ன செகண்ட் ஆஃப் ஆல், அது யாரும் ஈஸி மணின்னு யாரும் சொல்லல. அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. என்னது வெளியே அவ்வளவு பேர் இருந்தாலும், ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு லைக் thousands இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வெளியே இருக்காங்க. இப்படி அவ்வளோ மாடல்ஸ் இருக்காங்களோ இன்ஸ்டாகிராமில், அந்த மாதிரி எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். பட் அதில் எல்லாமே சக்ஸஸாக இல்லை, எல்லாமே சக்ஸஸாக இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆனால் அந்த பாட்டுக்கு ஆடினா அதனால உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைச்சா அதனால நீங்கள் எதுவும் ஆக போகிறதில்ல. நாளைக்கு இன்னொருத்தங்க ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்க போகுது, அவ்வளோதான். நீங்கள் என்ன ஒரு வருஷம் மேக்ஸிமம் 2 வருஷம் தான் அந்த ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. அடுத்தது இன்னொரு ஆள் வந்து அதே மாதிரி ஆனாங்கன்னா முடிச்சு. ஏன்னா நீங்கள் காட்டினது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஆடினீங்க, அது ஒரு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு 4 படம் ஹிட் கொடுத்தா விஜய், நாளைக்கு 4 படம் ஹிட் கொடுத்தா அடுத்த ஹீரோன்ற மாதிரி அவ்வளோதான் உங்கள் நிலைமையும் இருக்கும். ஸோ ஒன்று பொறுப்பாக கற்றுக்கிட்டு அது கண்டென்ட் கிரியேட்டர்னா ஆகுனா கூட ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா நான் தான் கண்டென்ட் கிரியேஷன், பாட்டு பாடுவேன், அது இது அப்படி இப்படின்றதுக்கு டூ ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் சூஸ் யோர் ப்ராப்பர் பாத். யா. ஸோ இன்னொன்று வந்து லைக் ஆக்சுவலி ஹெச்ஆர்டி கார்ப்பில் எங்களை வந்து ட்ரைனிங் அனுப்புவாங்க. எங்களை எப்படி வந்து சோஷியல் மீடியா எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, கேமரா எங்களை எப்படி பேசுறது, எப்படி இதெல்லாம் செட் பண்ணுறது, பேசும்போது எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே அங்கே இருக்குது. ஆக்சுவலி ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா நிறைய பேக் ஸ்டடீஸ் யூ ஹேவ் டு டூ, a lot of studies you have to do. And then another important thing நான் வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது, என்னன்னா intellectual property. ஸோ ஒரு பிராண்டிங், சரி நீங்கள் ஒரு பிராண்டிங் செய்கிறீங்க, ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்ஸர் ஆகிட்டு நீங்கள் ஒரு பிராண்டிங் வந்துட்டீங்க, ஓகேவா? ஆனால் இந்த பிராண்டிங் வந்து அது உங்களுடன் எப்படி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஸோ அது வந்து லாக் பண்ணணும். பேசிக்கலி அது ஏனோட பிராண்டிங் தான், இதுக்கப்புறம் யாரும் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் எடுக்க முடியாது அந்த மாதிரி. எப்படி எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியும். ஸ்பெஷலி மெலிஷா குமார் பாட்காஸ்ட்னா நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க சீக்கிரமா. ஓகே, அப்படியே இருக்கா பாருங்க. நீங்க கத்துக்கிறீங்களா? நான் ஒன்னு கத்துக்கிட்டேன். உண்மைதான். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மை ஐபிஓ நீங்க போய் செக் பண்ணுங்க. அத ட்ரேட் மார்க்ஸ் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றது. சோ உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட். சரி, நீங்க போய் பேசுறீங்க, இன்னைக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவரு வந்து யூடியூப்ல எடுத்தாரு, அது உங்களோட எப்படி நீங்க எப்படி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் ஐடியாஸ், யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஐடியாஸ். இது நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. உண்மையாலே நானே தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். எஸ், நானே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்னோட ஐடியாஸ். ப்ரொடெக்ட் பண்ணிருங்க. ஆமா, அதான் மலேசியா குமார் ரெண்டுமே ரொம்ப காமனா இருக்கு, எல்லாமே எடுத்துவாங்க போல இருக்கு. இல்ல நம்ம என்னது இங்க வந்து பேச போறேன்னு நான் என் ஆபீஸ்ல சொல்லும் போது மலேசியா குமார் இது அந்த காமெடியனா, இல்ல மலேசியா குமார் பாட்காஸ்ட். ஓ அந்த குமார் அந்த காமெடியன் அந்த குமார் அவரு சிங்கப்பூர்ல வச்சிக்கிட்டு நான் என்னத்தங்க அதனால ஸ்பெசிஃபிக்கா மலேசியன் போட்டா அப்ப கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே ஏன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பாக்குறதுனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று அமைச்சிட்டு போங்க. வந்ததுக்கு நீங்களும் சொல்லிட்டு போலாமே. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா இது ட்ரைனிங் போய் ப்ராசஸ் பாருங்க. ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் ஹெச்ஆர்டி வெப்சைட்ல தான் இஸ் அவைலபிள், இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கோனா பி அவைலபிள், ரைட்? ஆமா, நீங்க கூகுள்ல போய் ஹெச்ஆர்டி காப்னு தட்டி தேடி பார்க்கலாம். இல்ல இந்த வீடியோக்குள்ள கூட நான் கீழே வெப்சைட் எல்லாம் டீடைல்ஸா கொடுக்குறோம். யூ கைஸ் கோ த்ரூ திஸ் ஹோல் வெப்சைட் அண்ட் அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் பாருங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு திஸ் வீக் மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீக். ஐம் ஷுர் இது வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆக்சுவலி பெனிஃபிட்டிங் ஃப்ரம் திஸ். A lot. I mean, honestly, I think I personally could share here because I work with some of the training provider. So நாங்க வந்து certain collaboration நாங்க பண்ணோம். அவர் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணாங்க, எது பவர் பிஐ, அதுக்குள்ள ஃபுல் 20 packs ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஹோட்டல் கூட வேலை செஞ்சு எனக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்தாங்க ஃப்ரீயா. நான் ட்ரைனிங் ப்ரொவைடர் கூட மீட் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரீயா காசு கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே, they posted only today morning 20 packs full data reporting. people அங்க இருக்கிற opportunity போட்டா போதும் அப்படியே கிராப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொசைட்டில அது ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பார்க்கறது இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே சக்குன்னு அடுத்த இன்னொரு டேப்ல இந்த வெப்சைட்டை திறந்து போய் பாருங்க, உங்களை நீங்களே அப்ளை பண்ணிக்கங்க and make yourself get educated and trained for better future. Okay, thank you so much. I would like to take this opportunity, okay, to
டு தேங்க்யூ இது பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா உண்மையிலே வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகலை certain important things from the government initiative lah. So thank you so much for this platform. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் அஸ். ஸோ தட் எங்கள் சேனல் மூலமாக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஏன்னா இதெல்லாம் நான் எப்பயும் யோசிக்கிற விஷயம் தான், நம்மளால் எதாவது செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி. நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியாத மாதிரி எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான். ராமருக்கு என்னது அனுமார் மாதிரி இல்லைனாலும் அணிலாக இருந்து சின்ன ஒரு உதவியே ஏதோ நம்ம சொசைட்டிக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு 4 பேர் ட்ரைனிங் ஆகி அவங்களுக்கு ஒரு 4 வேலை கிடைச்சா கூட எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு யூ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை சூஸ் பண்ணி எங்ககிட்ட வந்து ப்ரோமோ பண்ணதுக்கு. அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஒரு கிஃப்ட் இருக்கு. ஆமாம். ஸோ நேஷனல் ட்ரைனிங் வீக் ஹெச்ஆர்டி கார்ப் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த சட்டையை போட்டு நானும் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். சட்டை இருக்கு, நிறைய இருக்கு ஆக்சுவலி. நீங்க வந்து தொண்டு கூட காமிக்கலாம். ஓ அப்படியே நிறைய இருக்கு. இந்த ஜெர்சி தான், இந்த ஜெர்சி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய புக்லாம் இருக்குங்க. எஸ் ஆமா நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு வேணா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்டேட் பண்றேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எப்பயும் போல எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லாம கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல வேலையா முன்னேற பாருங்க. அண்ட் இதோட பார்ட் 2 இருக்கு, அதுல நம்ம திரும்பியும் பார்ப்போம்.